Article-23 ஏர் டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட். ஸோ ஹவவர் நேம்டு இதுலேயும் அதே மாதிரி தான். ஹவவர் நேம்டு எப்படி வேணால் நேம் ஆகிருக்கலாம், ஆனால் அது ஏர் மோடில் தான் டிரான்ஸ்போர்ட் ஆகிருக்கணும். ஓகே, அதில் என்னென்ன ஐடென்டிஃபை ஆகிருக்கணும்? ஸோ கேரியர் கண்டிப்பாக ஐடென்டிஃபை ஆகிருக்கணும். கேரியர்னால் இப்போ இந்தியன் ஏர்லைன்ஸ், கத்தார் ஏர்வேஸ், எமிரேட்ஸ் அந்த மாதிரி. ஸோ அவன் தான் கேரியர். அவன் கேரியர்னு ஐடென்டிஃபை ஆகிருக்கணும். இதில் அந்த கேரியர் சைன் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா அவனோட ஏஜென்ட் மட்டும்தான் சைன் பண்ண முடியும். மற்றபடி அந்த பில் ஆஃப் லேடிங்கில் பார்த்த மாதிரி மாஸ்டர், அதுக்கப்புறம் ஓனர், அப்புறம் சார்ட்டரர், அந்த மாதிரி யாராலையுமே இதில் சைன் பண்ண முடியாது. ப்ரொவைடர் இதில் அப்படி யாருமே கிடையாது, அந்த மாதிரி பார்ட்டிஸே கிடையாது. ஸோ அதில் கேரியர் மட்டும்தான் இருப்பான், அப்படி இல்லைன்னா அவனோட ஏஜென்ட் இருப்பான் சைன் பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோதான் சைனிங் கெப்பாசிட்டி. அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அதில் என்ன இருக்குன்னா, பில் ஆஃப் லேடிங்கில் கண்டிப்பாக இது ஷிப்ட் ஆன் போர்ட், கூட்ஸ் டேக்கன் இன்சார்ஜ் அல்லது கூட்ஸ் ஹேவ் பீன் டிஸ்பேச்ட், அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேர்டு கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி இதில் என்ன இருக்கணும்னா, கூட்ஸ் ஹேவ் பீன் அக்செப்டட் ஃபார் கேரேஜ் அப்படின்ற வேர்டு கண்டிப்பாக மென்ஷன் ஆகிருக்கணும். ஓகே, இதுலேயும் வந்து டேட் ஆஃப் ஷிப்மெண்ட்டுன்னு தனியாக ஏதாவது ஒரு நொட்டேஷன் இருந்தது அப்படின்னா அதுதான் டேட் ஆஃப் ஷிப்மெண்ட்டாக எடுத்துக்கணும். அப்படி டேட் ஆஃப் ஷிப்மெண்ட்டுக்கு செப்பரேட் நொட்டேஷன் இல்லை அப்படின்றப்போ அந்த டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ண டேட்டை தான் நம்ம டேட் ஆஃப் ஷிப்மெண்ட்டாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, any other information appearing on the air transport document related to the flight number and the date will not be considered as a determining date of shipment. இப்போ டேட் ஆஃப் ஷிப்மெண்ட்னு சொல்லி ஒரு இடத்துல ஒரு நொட்டேஷன் இருக்குது, ஃப்ளைட் இஷ்யூவன்ஸ் டேட் இருக்குது, அது போக தனியாக ஒரு காலமில் இது ஃப்ளைட் நம்பர், ஃப்ளைட் டேட் அப்படின்னு சொல்லி ஒரு டேட் இருக்கும். அதை வந்து நம்ம இஷ்யூ டேட்டாக எடுத்துக்கூடாது, அதாவது அதை வந்து ஷிப்மெண்ட் டேட்டாக எடுத்துக்கூடாது. ஸோ ரெண்டே விஷயந்தான், ஒன்று செப்பரேட்டாக ஷிப்மெண்ட் நொட்டேஷன் இருக்கணும், அப்படி இல்லைன்னா டேட் ஆஃப் இஷ்யூன்ஸ் தான் ஷிப்மெண்ட்டாக எடுக்கணும். ஓகே, ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா, எல்சியில் எந்த போர்ட்டில் லோட் ஆகுது, எந்த போர்ட்டில் டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னு சொன்னோன்னா அதே போர்ட்டில் தான் இங்கே லோட் ஆகிருக்கணும், டிஸ்சார்ஜும் ஆகிருக்கணும், அதுதான் மென்ஷன் ஆகிருக்கணும், வேறு எதுவும் மென்ஷன் ஆகிருக்கூடாது. ஓகே, ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, மற்றபடி பில் ஆஃப் லேடிங்கில் அந்த சார்ட்டர் பார்ட்டி பில் ஆஃப் லேடிங்லாம் ஒரிஜினல் எப்படி பார்த்தோம்? ஸோ எத்தனை ஒரிஜினல் இஷ்யூ பண்ணியிருக்கானோ அத்தனை ஒரிஜினல் மென்ஷன் பண்ணியிருப்பான். ஸோ அத்தனை ஒரிஜினலும் பேங்க்குக்கு வந்துடும். அப்படி எதுவுமே மென்ஷன் பண்ணலாம், அவன் கொடுத்த ஒரு டாக்குமெண்ட்டு தான் ஒரிஜினல் நம்ம கன்சிடர் பண்ணி அதை நம்ம செக் பண்ணணும். பட் ப்ரொவைடர் ஏர்வே பில்லில் வந்து பொதுவாக என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லா கண்ட்ரிலையும் ஒரு ஷிப்மெண்ட் ஏர் மூலிமா நடக்குதுன்னா 3 ஏர்வே பில் இஷ்யூ பண்ணுவாங்க எல்லா ஷிப்மெண்ட்டுக்குமே. ஸோ 3 எதுக்கு அப்படின்னா, ஒரு ஸ்லிப்பு வந்து அந்த கூட்ஸ் கூடயே ட்ராவல் பண்ணும், ஒரு ஸ்லிப்பு வந்து அந்த கேரியர் கிட்டே இருக்கும், ஒரு ஸ்லிப்பு வந்து பெனிஃபிஷரிகிட்ட கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்லிப்பை தான் பெனிஃபிஷரி டாக்குமெண்ட்டோட சப்மிட் பண்ணும்போது அப்ளிகண்ட்டுக்கு வருது. அதை அப்ளிகண்ட் கொண்டு போய் அந்த கேரியர் கிட்ட காமிக்கும் போது, அதாவது போர்ட் ஆஃப் டிஸ்சார்ஜில் அந்த கேரியர்கிட்ட காமிக்கும் போது, அந்த கூட்ஸ் கூடயே ட்ராவல் ஆகிற ஒரு அந்த ஸ்லிப்பையும் அந்த கேரியர் கிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்லிப்பையும் மேட்ச் பண்ணி தான் வர்ற அப்ளிகண்ட் கிட்ட கூட்ஸை கொடுப்பாங்க. ஸோ இது 3 டைப் ஆஃப் பில் ஆஃப் ஏர்வே பில் இஷ்யூ ஆகும். ஸோ அதில் ஒன்று வந்து ஸோ அது 3மே ஒரிஜினல் தான் இருக்கும். ஒன்று வந்து ஒரிஜினல் ஃபார் கன்சைனி, இன்னொன்று ஒரிஜினல் ஃபார் கன்சைனர், இன்னொன்று ஒரிஜினல் ஃபார் ஷிப்பர். ஸோ இப்படி மூணு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஏர்வே பில் இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதில் ஒரிஜினல் ஃபார் கன்சைனி அப்படின்னு இருக்கக்கூடிய ஏர்வே பில் நம்ம பேங்க்குக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கக்கூடாது. ஓகே, ப்ரொவைடட் ஒரிஜினல் ஃபார் கன்சைனர் அல்லது ஒரிஜினல் ஃபார் ஷிப்பர் அப்படின்னு ரெண்டில் ஏதோ ஒரு டைப்பாக இருக்கக்கூடிய ஒரிஜினல் தான் நமக்கு பேங்க்குக்கு வரணும். ஸோ மற்றபடி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அது எல்லாமே சேம் தான், பில் ஆஃப் லேடிங்கில் இருக்கிற மாதிரி தான். டிரான்ஸ்ஷிப்மெண்ட் அதே தான், ஒரு ஃப்ளைட்டில் இறங்கி இன்னொரு ஃப்ளைட்டில் ஏறுது அப்படின்னா அதுவும் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் தான். எல்சி சொல்லினாலுமே டிரான்ஸ்ஷிப்மெண்ட் அலவுடு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்குன்னு தெரியும். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். Little sweet and spice, throw it all in a cauldron, mix it up real nice, fire in my eyes, stir